ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மத்திய புலனாய்வு துறையிலேருந்து ஒரு புதிய வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு என்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க இந்த இன்டெலிஜென்ட் பீரோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அசிஸ்டன்ட் சென்ட்ரல் இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர். இந்த பணியிடத்திற்கான அறிவிப்பு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்டெலிஜென்ட் பீரோ ஐபிலேருந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்த காலி பணியிடங்களும் பார்க்கும்போது 2000 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இந்த 2000 வேக்கன்சிக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 27 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதியை கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாத ஊதியம் ஸ்கேல் பே பொறுத்த வரைக்கும் 44,900 ரூபாய் அப்படின்னு சொல்லி இதற்கான மாத ஊதியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் ஃபைனல் டேட் இந்த போஸ்ட் அப்ளை பண்ணதுக்கான ஆன்லைனுக்கான ஃபைனல் டேட் பார்க்கும்போது 9/1/2021 இந்த டேட்டு தான் லாஸ்ட் ஃபைனல் டேட் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு நோட்டிஃபிகேஷனோட அஃபிஷியல் லிங்க்கை மட்டும் பார்த்துடலாம். இதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்லோட லிங்க்கு. நோட்டிஃபிகேஷனோட லிங்க் இதுதான். இன்டெலிஜென்ட் பீரோ, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அசிஸ்டன்ட் சென்ட்ரல் இன்டெலிஜென்ட் பீரோ கிரேடு 3 எக்ஸிக்யூட்டிவ் எக்ஸாமினேஷன் 2020 சொல்லியிருக்காங்க. போஸ்டிங்னு பார்க்கும்போது எக்ஸிக்யூட்டிவ்க்கான போஸ்டிங் தான். ஜென்ரல் சென்ட்ரல் சர்வீஸ் குரூப் சி, நான் கிரேட்டட் அண்ட் நான் மினிஸ்ட்ரியல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னென்ன வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 2000 வேக்கன்சியும் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் எந்தெந்த கேட்டகரியை போகுது, யூஆர், யூடபிள்யூஎஸ், ஓபிசி, எஸ்சி, எஸ்டியில் டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்கேல் பே பொறுத்த வரைக்கும் 44,900 ரூபாயிலிருந்து 1,42,400 வரைக்கும் இதற்கான ஸ்கேல் பே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேஷன் அது ஈக்குவல் ஃபார் தி ரெகார்டிங் யூனிவர்சிட்டி. ஏதாச்சும் ஒரு யூனிவர்சிட்டியில் நீங்கள் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிசபிலிட்டி கிராஜுவேஷன் எவ்வளோ இருக்கணும், ஏஜ் லிமிட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது 18 வயசுலேருந்து 27 வயதுக்குள்ளே இருந்திருக்காங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸும், ஓபிசி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டாக இருந்தால் அவங்க பார்த்தீங்கன்னா 40 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இன்டெலிஜென்ட் பீரோக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டிலையும் இருக்குது. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி இந்த 4 இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சென்டர் கொடுத்துருக்காங்க. ரிட்டன் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டயர் 1க்காக என்னென்ன கொஸ்டின் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டைமிங் 1 ஹவர் தான், 100 மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டயர் 2 பார்த்தீங்கன்னா 1 ஹவர் 50 கொஸ்டின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா 100 மார்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா டயர் 1, டயர் 2, இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு 3 கேட்டகரியாக நடக்குது. அதுக்கான சிலபஸும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் அவேர்னஸ், குவான்டிட்டி அப்டேட்டு, நியூமரிக்கல், அனாலிட்டிக்கு, லாஜிஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் மார்க் ஃபார் தி 1/4 மார்க் ஃபார் ஈச் ராங் ஆன்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹவு டு அப்ளை, இந்த போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது www.mha.gov.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. அப்ளை பண்ணுற லாஸ்ட் ஃபைனல் டேட் பார்த்தீங்கன்னா 9/1/2021. இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.